கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பதாய் ஆமை பிரைசலா அது சாத்தியமற்ற சூழ்நிலை தான். ஆனா ஆமை அது இடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆர்ப்பரித்து தேவனை துதித்த போது எந்த மனிதனால் நடக்க முடியாத ஒரு சம்பவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் ஒரு ஸ்தோத்திரத்தினாலே ஆர்ப்பரித்து இடித்தார்கள் என்று சொன்னால் ஆமை நடக்காத காரியத்தை மனுஷன் சொல்லலாம். ஆனா ஓ மூலமா தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்தில் சொல்லுகிறார். நடக்காது என்று சொல்லுகிற காரியத்தை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் நடக்க வைக்க போகிறது. நடக்க போறதா கர்த்தர் சொல்லுகிறார். நடக்க போறதா உன் குடும்பத்தில் தடையா நிற்கிற, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்கிற, உன் வாழ்க்கைக்கு தடையா நிற்கிற அந்த எரிகோவை உடைப்பதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலையில ஒன்று ஜெபித்துப்பா, ஒன்று ஆராதித்துப்பா, ஒன்று